பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். சென்னை எஃப்சி மேட்ச் ப்ரிவியூ டைம் 5 கேம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த தீவிரவாதம் முடிஞ்சிடும். தீவிரவாதத்துல இருந்து நமக்கு விடுதலை பெறுமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறேன். ஏன்னா இந்த ஓவன் பின் லாடன், பிரதம் ஹுசைன் இந்த மாதிரி தீவிரவாதி கிட்ட இருந்து நம்மளெல்லாம் காப்பாற்றணும். அதனால 5 கேம் தான் மக்களே, 5 கேம் தான், பொறுத்துக்கோங்க. டார்ச்சர் தான் இருந்தாலும் பொறுத்துக்கோங்க. இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவீங்க, ஓ தோத்தாலும் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல, நம்ம எப்படியும் ஒரு ஆணி கலட்ட போதில்லை அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மைதான். 5 கேம் தான். ஒன்லி 5 கேம்ஸ், 5 into 90 minutes, 450 minutes, 500 minutes கிவ் அண்ட் டேக் போட்டுக்கோங்க. இந்த 500 நிமிஷம் எப்படியோ அந்த தருதலைய கன்றாவி ஃபுட்பாலை பார்த்து நம்ம கண்ணுக்கு வந்து நம்ம கண்ணுக்கு நம்மளே ப்ளீச் அடிக்கலாம் போல இருக்க அந்த ஃபீலிங் மாதிரி தரும். பட் இருந்தாலும் ஒன்லி 5 கேம்ஸ் தான், பொத்துக்கோங்க மக்களே. we will get through this. this too shall pass அப்படின்னு பாபர் அசம் ஒரு விராட் கோலி பத்தி சொன்ன மாதிரி this too shall pass. நமக்கும் இதெல்லாம் பாஸ் பண்ணி ஹோப்ஃபுல்லி இந்த சீசன் முடிஞ்சு அந்த ஓன் பின் லாடன் சூரு சொன்ன இறந்து, பிரதாப் ஹுசைன் சூரு சொன்ன இறந்து அவங்களா வெளில போனா நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்பது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மக்களே. அவ்வளவுதான். வீடியோ நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சீங்க. இல்ல, யாராச்சும் ஒருத்தர் வேலையை செய்யணும் இல்லைங்களா? நம்ம வேலையை நம்ம செஞ்சாதானே உண்டு. ஸோ சென்னை எஃப்சி ஈஸ்ட் பெங்கால் வந்து they are above us. ஈஸ்ட் பெங்கால் நம்மளுக்கு மேல இருக்காங்க. ஒரு கேம் கம்மியா ஆடி நம்மளோட அதிகமா கேம்ஸ் ஜெயிச்சு நம்மளோட கம்மியா கோல்ஸ் கன்சீட் பண்ணி நமக்கு மேல இருக்கானுங்க. அண்ட் ஈஸ்ட் பெங்கால் இத்தனைக்கும் நம்மளோட இப்போ கரண்ட் ரன் ஆஃப் ஃபார்ம் வந்து நம்மளோட பெட்டரா இருக்கு. அவங்க லைக் தே நாட் எக்ஸ்ட்ரானில கிரேட் இல்ல, பட் ஸ்டில் பெட்டர் than us. லைக் வந்து நம்ம கடைசியா ஜெயிச்சதுக்கு அப்புறமா நம்ம கடைசியா ஹைதராபாடோட டிசம்பர் 11 ஜெயிச்சோம். டிசம்பர் 11 2 மாசம் அப்போது நம்ம கடைசியா ஜெயிச்சு 2 மாசம் ஆறு கடைசியா நம்ம ஜெயிச்சு அதுக்கப்புறமா வந்து ஈஸ்ட் பெங்கால் ஒன் மோர் கேம்ஸ் than us. நம்ம ஒரு கேம் கூட ஜெயிக்கலாம், பட் ஈஸ்ட் பெங்கால் ஐ திங்க் தே ஒன் லைக் 2-3 கேம்ஸ் அந்த ஸ்பேன்ல நினைக்கிறேன். ஐ திங்க் 3 கேம்ஸ் ஜெயிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பேன்ல. எல்லாமே அட் ஹோம் தான். கேரளாவோட ஜெயிச்சாங்க. அப்புறம் வேற யாரோட they won 3 games after the டிசம்பர் 11 அப்புறமா பஞ்சாப் அடிச்சிருக்காங்க, ஜம்ஷெட்பூர் அடிச்சிருக்காங்க. எஸ், they beaten பஞ்சாப், they beaten ஜம்ஷெட்பூர். மும்பை சிட்டி வேல போய் டிரா எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி பெட்டர் ரன் ஆஃப் ஃபார்ம் நம்மளோடன்னு சொல்லலாம். அண்ட் ஈஸ்ட் பெங்கால் they have the players. I mean கொஞ்சம் still play off race கம்ப்ளீட்டா வெள்ளன்னு சொல்ல முடியாது, பட் they still kind of finding their way அப்படின்னு சொல்லலாம் அந்த கோச் வச்சுட்டு. இப்பதான் மெஸ்ஸி போலி வேலை கூட்டு வந்தாங்க. மெஸ்ஸி போலி, டியமாண்டகாஸ், கிளைட்டன் சில்வா, மகேஷ் நோரம் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சு என்ன எப்படி பண்ண போன்னு பாக்குறோம். ரஃபேல் மெஸ்ஸி போலி டெபியூ அகேன்ஸ்ட் ஈஸ்ட் பெங்கால் டெபியூ சென்னை அகேன்ஸ்டா ஸ்கோர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம தான் வந்தாரி வாரிக்கும் சென்னை ஆச்சு. நம்ம ஓன் பின் லாடன் வந்து ஒரு லைன் அப் போட தெரியல, சப்ஸ்டியூட் பண்ண தெரியல, ஒரு பிளேயிங் ஸ்டைல் பண்ண தெரியல. அதான் நான் சொன்ன மாதிரி தான் 5 கேம் தான் மக்களே. 5 கேம் தான் இந்த டார்ச்சர் முடியும். அப்புறம் நம்ம வந்து வேற வேலை பார்க்கலாம், ஆர் அட்லீஸ்ட் பிளே ஆஃப்ஸ் பார்க்கலாம். ஸ்பீக்கிங் ஆஃப் பிளே ஆஃப்ஸ், மோகன் பகான் பிகேம் தி ஃபர்ஸ்ட் டீம் பிளே ஆஃப்ஸ் கன்ஃபார்மா குவாலிஃபை ஆகிறதுக்கு. அவங்க இப்ப எங்கேயோ இருக்காங்க மோகன் பகான். இனிமே அவங்க பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். மோகன் பகான் ஈஸி ரன் டு த டைட்டில். நோபடி இஸ் கேச்சிங் தம். ஜம்ஷெட்பூர் கோவா ட்ரை பண்ணலாம், பட் யாருமே மோகன் பகான் பிடிக்க மாட்டாங்க டைட்டிலுக்கு. இப்போ பெங்களூர் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க, அப்புறம் அவங்க கீழே செஞ்சுட்டாங்க. இப்போ மோகன் பகான் ஈஸியா நடந்து டைட்டில் ஜெயிக்கலாம் அவங்க. மோகன் பகான் அந்த அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ ஈஸ்ட் பெங்கால் சென்னையின் பத்தி பேசச்சு. ரிவர்ஸ் பிக்சர்ல ஈஸ்ட் பெங்கால் நம்ம நியூ மேனேஜர் ஐ திங்க் 2-3வது கேமோ தான். செகண்ட் ஹாஃப்ல நம்ம போட்டு இந்த டாக் வாக்குன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு நீங்க உங்க நாயை வாக்கிங் விட்டு போச்சு, கழுத்துல சங்கிலிய மாட்டி அந்த நாயை வாக்கிங் விட்டு போவீங்க. அந்த மாதிரி ஈஸ்ட் பெங்கால் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப்ல பூரா நம்மள வச்சு செஞ்சாங்க. அந்த கடைசி 5 மினிட்ஸ் தான் நம்மள வந்து அசிங்கப்படுத்தி விட்டு போயிட்டாங்க. அந்த ஹோம் கேம்ல கடைசி 5 மினிட்ஸ் நம்மள அசிங்கப்படுத்திட்டாங்க. லைக் வந்து நம்ம அவங்க கூட ஜாலியா பாஸ் பண்றாங்க, ஃபிளிக் எல்லாம் பண்றாங்க, ஜாலியா இருக்கானுங்க. நம்ம உட்காந்து தெரியும் அவ்வளவு கேவலமா. அண்ட் லாஸ்ட் சீசன் சேம் பிக்ஸ்டர் 1-0 தோத்தோம் ஈஸ்ட் பெங்கால்ல. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்சஸ் பை எனி சென்னை டீம் எவர். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஓன் காயில் அவுட்னு சொன்னேன். அதுக்கப்புறமா 3 கேம் கடைசியா ஜெயித்ததுக்கு அப்புறமா வந்து நான் ஓன் காயில் நின்று எப்படியோ ஏதோ நானும் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆயிட்டேன். பாசிட்டிவா இருந்திருக்க கூடாது, நான் நெகட்டிவா இருந்திருக்கணும். ஓன் காயில் அவுட்டினே இருந்திருக்கணும் அதானே. அதுக்கப்புறம் சில முந்திரி கோட்டைங்க சொன்னாங்க, ஓ when Chennai win under own coil, when we are successful under own coil,
you these type of people should not celebrate, these type of people should not celebrate, these are so negative அப்படின்னு சில முந்திரி கொட்டைங்க இருந்தானுங்க. அந்த முந்திரி கொட்டை கடைசியா டிசம்பர்ல தான் ட்வீட் பண்ணா, அதுக்கப்புறமா ஆளே காணவில்லை. சென்னையின் டாப் 4 வந்து இதுவாலன்னா ட்விட்டர்ல விட்டு கிளம்பிடுறேன்னு சொன்னா, அப்பயே தலைவன் காணிச்சிட்டான் போல இருக்கு. இதெல்லாம் தேடாத கேஸ்ன்னு. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆல் சென்னையின் ஃபேன்ஸ் அட்லீஸ்ட் 90% வந்து அக்ரிமெண்ட் பண்ணாங்க தட் ஓன் பின்லாடன் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னதான் நீங்க பிளேயர்ஸ் அதிகம் பிளேயர்ஸ் சொன்னாலும் we are not 11th, we are not this பாருங்க, we are not 11th பாருங்க. I think 11th yeah 11th, we are not 11th பாருங்க. அவ்வளோ கேவலமா நம்ம 19 games 18 points 30 plus goals conceded அவ்வளோ கேவலமா டீமா நம்ம. I don't think so. Maybe you could say 6th 7th மேபி கொஞ்சம் புஷ் பண்ணா 5th சொல்லலாம். பட் we certainly கண்டிப்பா 11th பார் கிடையாதுங்க. ஏன் இந்த தீவிரவாதி ஓன் பின்லாடன் வந்து டாக்டிக்ஸ் யூஸ் பண்ண தெரியல. நான் ஓன் பின்லாடன் என்கிற வார்த்தையை நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த ஆள் வந்து என்ன எந்த அளவுக்கு எனக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா, தலைவன் வந்து கேரளா பிளாஸ்டர்ஸோட ஹைலைன் ட்ரை பண்ணான். அதாவது பிரீத்தம் கோட்டால், ரயன் எட்வர்ட்ஸ் நம்ம டிஃபென்ஸ் அவ்வளோ கோல்ஸ் கன்சீட் பண்ணுது. தலைவன் யோசிச்சான், நம்ம ஏன் ஹைலைன் ஆடக்கூடாது, நம்ம வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்ம அட்டாக் மட்டும் அப்படியே கிழிச்சிருச்சு. உனக்கு ஒரு அட்டாக்கிங் பேட்டர் கூட செட் பண்ண தெரியல. கார்னர் சீட்ஸ் தான் மனுஷன் வந்து யோசிக்கிறான். இந்த இளவுக்காரன் என்ன கூட்டு வந்த பேசாம அங்கே இருந்திருக்கலாம், இல்ல அடுத்த வருஷம் வேற நல்ல கிளப் வந்து ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அவங்க போட்டோம். ரைட் சைட் போட்டுக்கிறாரு. எல்லாம் சொல்றாங்க ப்ரோ கார்னர் சீட்ஸ் அடுத்த சீசன் வந்து நல்ல ஆஃபர் வந்தா போயிருவான் அப்படின்னு. போட்டோம். அல்டிமேட்லி பிளேயரோட கரியர் தான் முக்கியம். இந்த தீவிரவாதி கிட்ட செத்து போதோட நல்ல மேனேஜர் நல்லா இருந்துட்டு போட்டோமே. ஆகாஷ் சவான் அப்படி போனா தலைவன் ஆகாஷ் சவானோட தொலைநோக்கு பார்வை நல்லா இருந்துச்சு. எப்படியும் கோவா பார்த்தா மனோல மார்க்கெஸ் வரப்போறான், பெட்டர் பிளேயர்ஸ் நம்ம சுத்தி இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்கவுட்டிங் நல்லா இருக்கு, நம்ம அங்கேயே போயிட்டு நம்ம நல்லா இது வந்து சொல்லிட்டு ஆகாஷ் சவான் போயிட்டான். கரெக்டா எஸ்கேப் போயிட்டான். நம்ம வந்து இங்க வச்சு குட்டிச்சோன்னு நடத்திட்டு இருக்கோம். நம்ம இந்த பிளேயர்ஸ் வச்சு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்குவாட் சொல்றேன். திஸ் இஸ் a decent squad. பட் இந்த ஆளுக்கு வந்து எதுவுமே பண்ண தெரியல. இது வந்து லைக் காலேஜ் மேலுக்கு எவ்வளவு பட்ஜெட் தேவைப்பட்டுச்சு, காலேஜ் மேலுக்கு வந்து எவ்வளோ காசு செலவு பண்ணாங்க, காலேஜ் மேலுக்கு வந்து எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் எவ்வளோ ஃபேஸஸ் இருந்துச்சு. ஏன்னா அதான் சொல்றாங்க ஓன் காலுக்கு வந்து பட்ஜெட் இல்ல அவனுக்கு வந்து. ஏன்னா ஓன் கால் எல்லா பிரஸ் கான்ஃபரன்ஸும் சொல்றது ஒண்ணுதான், வந்து பட்ஜெட் இல்ல, அவங்க அவ்வளவு காசு கொடுத்தாங்க, இவங்க எவ்வளவு காசு கொடுத்தாங்க. காலேஜ் மேலுக்கு ஏன் அதெல்லாம் தேவைப்படல? ஜஸ்ட் a question. I don't expect a win from this game. டிராப் பண்ணலே பெருசு. டிராப் அட்லீஸ்ட் ஒன் திங் இஸ் வில்மா ஜார்டன் திரும்ப ஆடுவான். ஏன்னா அந்த எல்லோ கார்டு ரெசிண்ட் ஆகி அந்த ரெட் கார்டு ரெசிண்ட் ஆகி எல்லோ கார்டு வந்துடுச்சு. ஸோ அவன் ஆடுவான், வில்மா ஜார்டன் ஆடுவான். மற்றபடி வாட் எவர் லைக் கண்டிப்பா பிரீத்தம் கோட்டால் ஆடுவான். கண்டிப்பா லைக் பேக் டு லோன் ஸ்டேடியம் தான். நான் நினைச்சேன் சரி ஓகே 3-4 மேட்சா நம்ம லோன் ஸ்டேடியம் ஆடலையே, கொஞ்சம் பெட்டரா இருந்தோம் மிட்ஃபீல்ட்லாம் யோசிச்சா கரெக்டா கேரளா பிளாஸ்டர்ஸோட லோன் ஸ்டேடியம் கொண்டு வந்துட்டான். கார்னர் ஹிட்ஸ் தலைவர் கோடி மேல ஓட வைக்க போறான். லூக்கஸ் சம்பந்தமேல வேலைக்கு ஓடிட்டு இருக்க போறான். ஏன்னா அந்த தீவிரவாதிக்கு ஒரு டீம் செட்டப் பண்ண தெரியல. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னத்த சொல்றது? அதாவது வந்து ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். நான் வந்து வாட்ச் அலாங் தான் பண்ணுவேன். இன்னும் 3-4 கேம் இருக்கு, அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வாட்ச் அலாங் பண்ணுவேன். நான் வின்னெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. வின்லாம் எதிர்பார்த்தா ரொம்ப ரொம்ப எகத்தால அதெல்லாம். ஸோ என்னோட வந்து ஜாலியா வந்து நீங்க வந்து கலாய்ச்சி எல்லாம் பண்ணலாம். ஏன்னா இனிமே வந்து லைவ் வாட்ச் அலாங்லாம் எல்லாம் கலாய் செஷன் மாதிரி வைக்கலாம்னு பாக்குறேன் நான். லைவ் சென்னையின் கலாய் செஷன் அகைன்ஸ்ட் ஈஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி டைட்டில் வச்சு அப்படி இருக்கும்னு யோசிக்கிறேன். நீங்களும் டைட்டில் ஏதாவது நல்லா கிடைச்சிருந்தா யோசிக்கலாம். வாட்ச் அலாங் சாட்டர்டேக்கு மேபி அதை யூஸ் பண்ணி நாம வந்து பெட்டர் ஆக்கிக்கலாம். ஈஸ்ட் பெங்கால் அதர் ஹேண்ட் அவங்க வந்து ஸ்டார்டிங்ல நல்லா பண்ணல. கால்ஸ் குவாட்ராட்டே வந்து அவங்களே சாக் பண்ணி விட்டாங்க. இப்போ புது கோச் கொண்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் பெட்டரா தெரியுறாங்க. சம் பிளேயர்ஸ் ஆர் ஸ்டில் நாட் அப் டு ஸ்கிராச், பட் கொஞ்சம் பெட்டரா தெரியுறாங்க. இப்போ மெஸ்ஸி போல வேற கொண்டு வந்துட்டாங்க. ஹூ நியூ லைக் வந்து ஈஸ்ட் பெங்கால் ஆர் பீயிங் மோர் ப்ரோஆக்டிவ் அண்ட் பிளேயர்ஸ் வாங்குறாங்க. நம்ம யார வாங்கினோம்? இந்த ஸ்குவாட் வச்சு குட்டிக்காரன் வச்சிட்டு இருக்கோம் நம்ம. எனிதிங் லெஸ் தென் 2-0 ஈஸ்ட் பெங்கால் நான் வந்து சத்தியமா சர்ப்ரைஸ் ஆயிடுவேன். ஏன்னா நான் தான் யோசிக்கிறேன்
டுடே ஈஸ்ட் பெங்கால். நீங்க நீங்க உங்க கமெண்ட்ஸ போடுங்க. நீங்க உங்க தாட்ஸ போடுங்க சாட்ல. என்ன இந்த ஆளுக்கு ஏதாவது மூளை இருந்தா இல்ல ஈஸ்ட் பெங்காலோட நம்ம தப்பி தவறி ஜெயிப்போமா? நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. சாட்டர்டே வாட்ஸ்அலாங்க்கு வாங்க, ஜாலியா வாங்க, கலாய்க்கலாம் சென்னைன்னு போட்டு வச்சு செய்யலாம். ஏன்னா துக்கப்பட்டு வேதனைப்பட்டு எல்லா பட்டும் போயிடுச்சு. இனிமே நம்ம வந்து ஜாலியா உட்காந்து கலாய்க்க வேண்டியதுதான். மீண்டும் ஒரு வீடியோல லைவ்ல உங்களை சந்திங்க. நன்றி, வணக்கம். டேக் கேர். திஸ் இஸ் மீ, பிபி டாக், சைனிங் ஆஃப்.